நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சாருன்னு படிச்சிருக்கோம்ல. அந்த ஆப்பிள் மரம் இன்னும் உயிரோட இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, அந்த ஆப்பிள் அவர் தலையிலேயே விழலைன்னு சொன்னா நம்ப முடியுதா? நான் இப்ப எங்க இருக்கேன்னா யூகேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி முன்னாடி இருக்கேன். 1661 இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருக்க ட்ரினிட்டி காலேஜ்ல தான் அவர் பேச்சுலர்ஸ் படிக்க வந்தாரு. 1665 கிராஜுவேட்டும் ஆகுறாரு. எப்படி 2020 கோவிட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வீட்ல இருந்து படிச்சாங்களோ அதே மாதிரி 1665 பிளேக் அப்படின்ற நோய் வந்து பரவுது. அதனால இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப அவரோட சொந்த வீடான உல்ஸ்ட்ராஃப் மேனருக்கு அவர் திரும்பிடுறாரு. அடுத்த 2 வருஷம் 1665 இருந்து 67 வரை அவருக்கு மிராக்குலஸ் இயர்னே சொல்லலாம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் 11th 12th கால்குலஸ்னு படிச்சிருப்போம். அதையே இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். பிரிசம் அண்ட் கலர் தியரியை கண்டுபிடிக்கிறாரு. இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் தோட்டத்துல ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுகிறத பாக்குறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, ஏன் இந்த ஆப்பிள் நேரா கீழே விழுது? சைட்ல போயிருக்கலாம், இல்ல மேல போயிருக்கலாம். அது எப்படி கரெக்டா கீழே விழுகுது அப்படின்னு யோசிக்கிறாரு. பூமி இந்த ஆப்பிள் இழுக்குதா அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இதுல இருக்கணும் தானே. அப்படி ஒரு சக்தி இருந்தா அந்த சக்தி எவ்வளவு தூரத்துக்கு இழுக்க முடியும்? ஏன் நிலாவை இழுக்க முடியல? இந்த மாதிரி பல கேள்விகள் அவருக்குள்ள வருது. அதுக்கப்புறம் 20 வருஷம் நிறைய மேக்ஸ், ஆப்டிக்ஸ், சயின்ஸ் நிறைய யோசிச்சு நிறைய ஒர்க் பண்ணி 1687 பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற புக் ஒன்று வெளியிடுறாரு. அந்த புக்ல தான் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்ச 3 laws of motion இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நியூட்டன்ஸ் 3rd law படிச்சிருப்போம். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது மட்டும் இல்ல, இந்த லா ஆஃப் இனர்ஷியா, லா ஆஃப் ஆக்சலரேஷன் எல்லாத்தையுமே அதுல மென்ஷன் பண்றாரு. அந்த ஒரு புக் அறிவியல் உலகத்தையே மாத்திருச்சு. அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து ஒட்டெடுத்து நிறைய மரங்கள் உருவாக்குறாங்க. அதுல ஒரு மரம் தான் இப்ப என் பின்னாடி பாக்குற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ட்ரினிட்டி காலேஜ் முன்னாடி இருக்க இந்த மரம். சோ நீங்க யூகே வரீங்க, கேம்பிரிட்ஜ் வரீங்கன்னா கண்டிப்பா இந்த மரத்தை வந்து பாருங்க. நம்ம எல்லாருக்குமே நியூட்டன் இந்த ஆப்பிள் மரம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சோ அதோட ஒரு வம்சாவளியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு. சான்ஸ் கிடைச்சதுன்னா உல்ஸ்ட்ராஃப் மேனரும் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த ஒரிஜினல் ஆப்பிள் மரமும் அங்கதான் இருக்கு.